ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 153. இந்த மகாபாரத கதையின் பயங்கரமான போருக்கு மத்தியில் இருக்கும் இரகசியமான பேச்சுவார்த்தைகள் அடங்கிய பகவத்கீதையில் முக்கியமான 108 ஸ்லோகங்கள் உள்ளன. இதில் 2.11 எனும் ஸ்லோக கருத்து ஆனது நமக்கான ஒரு வழிகாட்டி. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறினார், ஓ அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகின்றாய். அறிஞர் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவது கிடையாது. உடனடியாக ஆசிரியரின் நிலையை ஏற்ற பகவான் கிருஷ்ணர் மாணவனை முட்டாள் என மறைமுகமாக அழைத்து கண்டிக்கின்றார். ஓ நீ அறிவாளியைப் போல பேசுகின்றாய், ஆனால் உடல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்பதை அறிந்த உண்மையான அறிஞன் உடலின் எந்த நிலைக்கும் உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் வருந்துவது கிடையாது என கூறினார். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்க இருப்பதைப் போன்று அறிவு என்றாலே ஜடம், ஆத்மா மற்றும் இவற்றின் ஆளுநரை அறிவதுதான். அரசியல் சமூக நீதிகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என அர்ஜுனன் வாதாடினான். ஆனால் ஜடம், ஆத்மா, பரமபுருஷனை பற்றிய அறிவு ஆகியவை அறநீதிகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை அவன் அறியவில்லை. இந்த அறிவு போதுமான அளவில் இல்லாதபோது அவன் தன்னை பெரும் அறிஞனாக காட்டி கொண்டு இருக்கக்கூடாது. அவன் பெரும் அறிஞன் கிடையாது என்ற காரணத்தால் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்தான். பிறந்த இந்த உடல் இன்றோ நாளையோ அழிய வேண்டியதுதான். எனவே இந்த உடல் ஆத்மாவைப் போல அவ்வளவு முக்கியமானது கிடையாது. இதை அறிபவனே உண்மை அறிஞன் ஆவான். இத்தகைய அறிஞன் ஜட உடலின் எந்த நிலைக்கும் வருந்துவது கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்